பணத்தையில் வீடு ஒதுக்கீடு செய்து தருவதாக கூறி மாநகராட்சி கவுன்சிலர் ஏமாற்றியதாக மாநகர காவல் ஆணையரிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. கோவை சின்னியம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த பாலசுப்ரமணியன், லதா தம்பதியினர் குடிசை மாற்று வாரியத்தில் வீடு வேண்டி திருமகன் என்பவரை அணுகியுள்ளனர். அப்போது 74வது வார்டு கவுன்சிலர் மூலம் வீடு பெற்றுத் தருவதாக கூறிய திருமகன் அதற்காக சுமார் 1 லட்சம் ரூபாயை கொடுக்க வேண்டும் என அந்த தம்பதியிடம் தெரிவித்துள்ளார். இதனை நம்பிய தம்பதி கவுன்சிலர் சங்கரிடம் திருமகன் முன்னிலையில் 1,20,000 ரூபாயை கொடுத்ததாக கூறப்படுகிறது. ஆனால் வீடு எதுவும் கிடைக்காததால் பாதிக்கப்பட்ட தம்பதி மாநகராட்சி ஆணையரிடம் பணத்தை மீட்டுத் தரக்கோரி புகார் அளித்துள்ளனர். வீடு வேணும்னு சொல்லி 74 வார்டு சங்கர் அவர்கிட்ட போய் வீடு வேணும்னு சொல்லி எல்லாம் பணம் கொடுத்துருக்காங்க. நான் சங்கர் கூட தாங்க இருந்தேங்க, வேலை செஞ்சுட்டு இருந்தேங்க. சங்கர் வந்து எலெக்ஷனில் கவுன்சிலர் சீட்டு கிடைச்சோடனே என்னை கூப்பிட்டு, நான் எலெக்ஷன் சீட்டு கிடச்சிக்கு நீ வந்து கூட வந்து வேலை செய்ய, உன் சம்பளம் தரேன்னு சொல்லி கூப்பிட்டு அப்படிங்க. நானும் போனேங்க நம்பி, அவங்க குடும்பத்தோட ஒருத்தராக இருந்து நம்பிக்கை நான் பேரெலாம் போனேங்க கூட சேர்ந்து. 1,25,000 1 லட்சம் கவுன்சிலர் சங்கரிடம் இதுகுறித்து கேட்டபோது தன்னுடைய நற்பெயருக்கு களங்கம் விளைவிப்பதற்காக புகார் அளித்துள்ளனர். மேலும் புகார் அளித்தவர் பின்னணியில் தன்னுடைய கட்சியை சார்ந்த ஒருவர் இருப்பதாகவும், தனக்கு வரக்கூடிய மாவட்ட தலைவர் பதவியை தடுப்பதற்காக இதுபோன்ற போலியான புகார்கள் கொடுக்கப்பட்டு வருவதாகவும் கூறினார். மேலும் இது தொடர்பாக மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் தன்னிடம் இருக்கும் புகைப்படங்கள் மற்றும் ஆதாரங்களை கொண்டு புகார் அளிக்க உள்ளதாகவும் கூறினார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.